முதலில் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தகுதி, என்னுடைய ஆளுமை, என்னுடைய உயரம், என்னுடைய நிறம், என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி அல்லது பொறுப்பு எல்லாவற்றையும் நான் தராதரத்தில் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் சரியாக புரிந்து கொண்டால்தான் 4 பேருக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியும். அப்படித்தான் முதலமைச்சராகிய விஜய் திருச்சியில் தரங்கெட்டு பேசியிருப்பதை உலக மக்கள் பார்த்து விட்டார்கள். தான் ஒரு முதலமைச்சர் என்கின்ற அந்த உயர்ந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் மதிப்பு கொடுக்காமல் அவற்றிற்கு அவர் இழுக்கு ஏற்படுத்தி விட்டார் என்பதுதான் உலகம் கண்ட காட்சி. அவர் பேசிய பேச்சுக்களுடைய விதம், பயன்படுத்திய சொற்கள், அவருடைய உடை நடை பாவனை, அங்க அசைவு எல்லாம் ஏதோ ஒரு கேடி ரவுடி, ஒரு மற்றவர்களை சண்டையிடுவதற்கு அழைப்பதற்காகவே என்பதைப் போல இவர் பேசியிருக்கிறார். சூளுரைக்க பேசியிருக்கிறார், கர்ஜித்து பேசியிருக்கிறார், கோபவேசத்துடன் பேசியிருக்கிறார். இது முதலமைச்சருடைய நாற்காலிக்கு பெரும் இழுக்கு என்பதை அவர் புரிந்து கொள்கிறாரோ இல்லையோ, அவருடைய அணில் குஞ்சுகளாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் முதலமைச்சருக்கு சொல்லுங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி மேடையில் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அமைச்சரவையில் இருக்க வேண்டும், எப்படி சட்டசபையில் நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும், எப்படி ப்ரெஸ் மீட், இன்னும் ஒரு முறை கூட செய்யலை, அந்த ப்ரெஸ் மீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்பதை நீங்கள் தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னும் அரசியலுக்கும் அமைச்சர் பதவிக்கும் இவர் ஒரு எல்போர்டு. தாவேக்கா குஞ்சுகளே, நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுங்க.